மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி பெர்சி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் 12ஆம் திகதி, அதாவது மே மாதம் 12ஆம் திகதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு விசாரணை ஒன்றுக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். இதுதான் அந்த செய்தி. ஒரு முக்கியமான செய்தி தான், சிறிய செய்தியாக இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான செய்தி. இத்தனை நாட்கள் எங்காவது விசாரணை திணைக்களங்களுக்கு ராஜபக்ஷக்கள், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச சென்று நாம் பார்த்திருக்கின்றோமா? இல்லை. ஆனால் முதற் தடவையாக 12ஆம் திகதிகளில் ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறலாம், அதையும் சொல்லிவிடுகின்றேன். இது நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து கிடைத்த செய்தி என்பதால் இப்போதைக்கு 12ஆம் திகதி என்று தான் சொல்லப்படுகின்றது. ஆகவே 12ஆம் திகதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு மஹிந்த ராஜபக்ச அழைக்கப்பட்டிருக்கின்றார். எதற்காக என்றால், உங்களுக்கு தெரியும் தானே, கபில சந்திரசேன இந்த ஏஆபஸ் கொடுக்கல் வாங்கல் மோசடி, அதில் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு பாரிய ஊழல் மோசடி. இந்த ஊழல் மோசடியில் அவருக்கு கிடைத்த கமிஷனிலே 60 மில்லியன் 3 தடவைகளில் மஹிந்த ராஜபக்சவின் கைக்கு இவர் கொடுத்திருக்கின்றார். 3 தடவைகள் என்றால் 20 மில்லியனாக ஒவ்வொரு இடங்கள், தங்காலையிலும் சரி, கொழும்பிலும் வைத்தும் சரி, இப்படி பல இடங்களில் வைத்து 20 மில்லியனாக மொத்தமாக 60 மில்லியன் மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுத்திருக்கின்றார் 2010-2015 கால பகுதியில். இது இவர் கொடுத்த வாக்குமூலம். கபில சந்திரசேன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் வழங்கிய வாக்குமூலம். இந்த வாக்குமூலத்தை லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து முன்னிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி விட்டார்கள். இருப்பினும் அதற்கு அடுத்ததாக வந்த பிரச்சனை என்னவென்றால், கபில சந்திரசேன இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அவர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு ரங்க திசாநாயக்க, அதாவது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க தன்னை மிரட்டி இந்த பெயரை சொல்ல வைத்ததாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்கிறார். சில வேளை அவருக்கு பயமாக இருக்கலாம். உண்மையை சொல்லிவிட்டார். இந்த உண்மையை இவராக சொன்னால் என்ன நடக்கும்? ராஜபக்ச தரப்பு சும்மா இருக்குமா? இல்லை தானே. அதன் காரணமாக இவர் என்ன சொல்லிவிட்டார், என்னை மிரட்டி இந்த பெயரை சொல்ல வைத்தார்கள், அந்த பெயரை கூறு, மஹிந்த ராஜபக்சவின் பெயரை கூறு, நாமல் ராஜபக்சவின் பெயரை கூறு, இதில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஏதோ மிரட்டியதாக ஒரு கதை, அது ஒரு திரை கதையை விட சிறப்பான ஒரு கதை அது. அந்த கதையை அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வழங்கியதை அவருடைய சட்டத்தரணிகள் அன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்று முடிந்ததுமே நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார்கள்.